நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். இந்த மாதிரி காமா வீடியோவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் அதை நடக்க விட மாட்டாங்க போல இருக்குது. செம சண்டே ஆயிடுச்சு. என்னென்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி லிண்டல் லெவலில் வந்துட்டு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு வந்துட்டு ஆளுங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யுவா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கும் சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்க வரல அப்படின்னா எங்களோட பசங்களை வச்சு நாங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறோம், நீங்கள் அவங்களுக்கு ஆகிற பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஆனால் யாருமே அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட யாருமே சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வரவே கிடையாது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவங்க இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட பசங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு கடலூரில் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டியூஸ்டே நைட்ல இருந்தே வந்துட்டு அந்த கடலூர்ல இருக்கிற பசங்களை வந்து இங்க 3 days ஒர்க் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர வைக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வென்ஸ்டே மார்னிங் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளையும் ஒரு வேலையை வந்து முழுசா பண்ண விட மாட்டேன்றாங்க. நாம வந்துட்டு வேற ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. நாங்க மார்னிங் எப்பயும் போல எழுந்ததும் புது வீட்டுக்கு போய் பார்த்தப்போ சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்க எல்லாம் யாருமே வர கிடையாது. இந்த பூச்சி வேலை பார்க்குறவங்க தான் ஒன்று ரெண்டு ஒர்க் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இன்ஜினியருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்க பசங்க வந்து இன்னைக்கு வந்துருவாங்க, அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் இப்போ சைட்டில் வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோலேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன், சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வரவே கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டோம். அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்லை சார் இன்னைக்கு அப்படி ஆகாது, இப்போ வந்து அவங்க சைட்டுக்கே வந்துட்டாங்க, இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னு எடுக்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் வந்து ஒர்க் நடக்கலை. நாங்கள் கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு கேட்கும் போதே வந்து 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் எங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் கால் பண்ணி ஒர்க்லாம் போயிட்டுருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்துருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் இல்லை சார் அவங்க வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க சார்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுலேயே ஒருத்தங்க ஹெட் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்களாம். இப்போ அந்த இடத்துல வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா, அவங்களுமே வந்து ஒர்க் எல்லாம் பண்ணலையா. இதை கேட்டோன்னே எனக்கும் யுவக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்ஜினியருக்கு கால் பண்ணும்போதோ அவங்க எங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்க எங்ககிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு இனி எங்கள் புது வீடு கட்டிட்டு இருக்க இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் எங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சைட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க கிட்டே கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ உன்னால நான் கேட்ட என்னால நீ கேட்டன்ற மாதிரி நாங்களே பேசாமல் புதுசாக நாங்கள் வந்து ஆள் போட்டு செஞ்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கும் வந்து நம்மளை பண்ண விடாமல் இல்லை நம்ம ஆளுங்களே வந்து வந்துட்டாங்க சார், அவங்களே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் ஒர்க் பண்ணவே இல்லை, வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்களா. அவங்க மட்டும் இதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, எந்திரிச்சு கிளம்பி சொல்லிருங்கன்னு சொல்லிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நம்ம ரொம்ப டூ மச்சாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அவங்களே வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டாங்க, சரி சார் நீங்கள் உங்கள் ஆளுங்களே கூப்பிட்டுக்கோங்க, அதுக்கு ஆகிற பேமெண்ட்டை வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் ஆஃபீஸில் வந்து ஓனர்கிட்ட வந்து பேசிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் இங்கே ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இவங்களை கடலூர்லேருந்து இங்கே வர வைக்கிறதுக்கு. நாங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து தான் அங்கே உட்கார வச்சுருக்கோம். இப்போ நம்ம திடீர்னு அவங்கள இங்கே கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படியே ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதவே போட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்மளுக்கு வீட்டில் வேறு வேலையும் ஆக மாட்டேங்குது, இதவே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இல்லை சார் அவங்களே வந்து ஒர்க் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்களை வர வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கள வர சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க ஆளுங்க ஒர்க்குக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ 2 செலவாக போகுது இல்லைங்களா. இங்கே அங்கேருந்து எங்களை நம்பி வந்தவங்களுக்கும் நம்ம பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இங்கே இவங்களும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம தலையில் தான் வந்து பிரச்சனை விழுகும். சரின்ட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கடலூர்லேருந்து வர பசங்களை வந்து வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள், இங்கே நம்ம வீட்டுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து ஒர்க் பண்ணி
அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் சைட்டில் போய் பார்த்தோம். இது எல்லாமே ஒரே நாளில் அவங்க இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நாளில் முடிக்க வேண்டிய இந்த ஒர்க்குக்கு ஒரு 10-15 நாள் நம்ம வந்து அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வீட்லேயே வேறு ஏதாவது ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம மெயினான ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விடலாம். பட் இவங்க வந்து மெயினான ஆளுங்க, இவங்க பண்ணினா தான் நம்மளால் அடுத்த ஒர்க்கையே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி இருக்கிறது சரியில்லை. சரி, எப்படியாவது ஒன்று நம்மளுக்கு ஒர்க் நடந்தால் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தப்போ இது எல்லாமே வந்து இப்போ தான் இந்த ஒரு நாளில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க மனசு வச்சாங்கன்னா ஒரு 2 நாள் தொடர்ந்து வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த லிண்டன் லெவல் சென்ட்ரிங் ஒர்க் வந்து டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். வந்தோடனே இந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்களில் இருக்கிற அந்த ஹெட் லீடர் அவரை வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு வந்து நாங்கள் ஃபுல்லாக பேசிட்டோம். உங்களை எவ்வளோ தடவை தாங்க கூப்பிட்றது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு? வரேன்னா வரேன்னு சொல்லுங்கள், வரலைன்னா வரலைன்னு சொல்லுங்கள், ஏங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரே தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, இவங்ககிட்ட எந்த பதிலும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ளே இங்கே ஒரு பிரச்சனை. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இனி இது வேறையான்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு தான் யுவா கால் பண்ணி ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தார் இதை பற்றி தான். இது என்னதுன்னா சன்ஷேட் அடிக்காமல் இருக்கிறதுக்காக போடுறது. பட் இது நம்ம பிளான்லேயே கிடையாது. இதில் என்னமா பிரச்சனை இருக்குது? சன்ஷேட் அடிக்காமல் இருக்கும், மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும், இது நல்லது தானே, இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம வந்து வேற பிளான் வச்சுருந்தோம். அதை பற்றி தான் யுவா வந்து பேசி ஃபைனலாக ஒரு டிசிஷன் வந்து எடுத்தோம். சரி, இவங்ககிட்ட இதை வந்து எடுத்துருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இதுக்கு ஒரு 5-6 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால தான் பரவாயில்ல, நம்மளோட பிளானே வேண்டாம், நீங்கள் இதையே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு பிளான் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, டீ குடிக்கிறதுக்கு டீ காசு கொடுங்கன்னு கேட்டுடுறாங்கங்க. எங்களுக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியல. அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், இங்கே பாருங்க, ஏற்கனவே 6 to 7 monthஸாக நம்ம வீடு வந்துட்டு வேலையாகாமல் சும்மாவே கிடந்து தான் இப்போது வேறு ஆளுங்களை மாற்றி விட்டு தான் சிவில் ஒர்க் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்களும் எங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை காட்டுங்க. பார்க்கும் முதல்ல தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம வீட்டு வேலையை வந்து கரெக்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்காமலே நாங்கள் எல்லாமே உங்களுக்கு தருவோம். கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அது எங்களுக்கு இப்போ சத்தியமாக இல்லைன்னு சொல்லிட்டே வந்துட்டோம். அப்புறம் ஒருத்தங்க காமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வீட்டு வேலையை பேசாமல் வேறு ஏதாவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 6 to 7 months சும்மா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அப்போவே யோசிச்சிட்டோம். ஒருத்தங்க டச் பண்ண ஒர்க்கை இன்னொருத்தங்களுக்கு வந்து மாற்றி வர்றது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியாக இருக்காது. அப்படியே ஒருவேளை அவங்க ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூடி நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்கக்கிட்ட எல்லா பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாதுடா சாமி. அதனால் இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்கோமோ அவங்கள வச்சு வேலையை முடிக்கிறதுக்கு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். இதோட பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் பெரிய பூகம்பமே வெடிச்சுது. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாமா?